ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 வெளியான வாக் கேர்ள்ஸ் வெப் சீரிஸோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தமாக 9 எபிசோட் இருக்க போது ஒவ்வொரு எபிசோடுமே கிட்டத்தட்ட 30 நிமிஷம் டியூரேஷன்ஸ் இருக்க போது ஒரு 6 ஹவர்ஸில் மொத்தமாக இந்த வெப் சீரிஸ் நீங்கள் வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, இப்போ இந்த வெப் சீரிஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜிபிடி இருக்க பாருங்கள், அதன் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி ஒரு டான்ஸை வந்து பார்த்தா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த டான்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வெளியில் ஆடுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து பார்த்தா யாருக்குமே அந்த டான்ஸ் வந்து பிடிக்காம போகுது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு தாத்தா இருப்பாங்க, வயசான தாத்தா. அவர் வந்து இவங்க தான் வந்து பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தா லெஸ்பியனாக இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆசைனா, இந்த பொண்ணு டான்ஸ் ஆடுறதை பார்த்து நிறைய இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை டான்ஸ் ஆட வச்சு நம்ம மணி சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி வந்து தாட்டில் இறங்கிடுவாங்க. இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டான்ஸராக மாற்றி ஒரு 4-5 பேரை வந்து பார்த்தா நிறைய பேர் ஆடிஷன்ஸுக்கு கூப்பிட்டு அதில் ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தா இந்த வாக்ஸ்னால் அந்த வாக் டான்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டான்ஸை வந்து பார்த்தா ஆட வச்சு அதன் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இது என்ன ஆகுது, கடைசியாக என்ன ஆகுது, இதாங்க மொத்த கதை. இது வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு வெப் சீரிஸாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு மூவியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாவே ஓரளவுக்கு வந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் 2 ஹவர்ஸ் இருக்க வேண்டிய ஒரு படத்தை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு லேகாக போகுதுங்க. ஒன்றுமே இல்லை இந்த படத்தில். ஒரு 6 கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த 6 கேர்ள்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இடத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கும் நிறையா வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. அதையும் தாண்டி இந்த ஒரு டான்ஸ் குரூப்பில் எப்படி கலந்துக்கிட்டு எப்படி வின் பண்ணுறாங்க, நிறையா காம்படிஷன்ஸ் போய் அதில் என்ன விதமான பேரண்ட்ஸுக்கிட்ட ஃபேஸ் பண்ணுறாங்க, இதாங்க மொத்த ஸ்டோரியாக கொண்டு போயிருக்காங்க. மொத்தமாக 6 கேர்ள்ஸ் இருக்காங்க. இந்த 6 கேர்ள்ஸை வச்சு தான் கதைக்கிழமை இருக்குதுங்க. சுற்றி இந்த வாக் கேர்ள்ஸ் டான்ஸாக இருக்கட்டும், அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், இதே தான் கொண்டு போயிருக்காங்க. அதிகபட்சமாக 2 கேர்ளை தான் திருப்பி வந்து காமிச்சிருப்பாங்க. சிலையுமே வந்து பார்த்தா ஒரு 1 டைம் டீசல் வாட்சல் போய் தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய தைரியசாலின்னு அர்த்தம். ஏன்னா அந்தளவுக்கு போராக தான் படம் போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்கள் பார்க்க பாருங்கள். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பார்த்தா நல்லா இருந்துச்சு. பட் அதை கொண்டு போன விதம் வந்து ரொம்ப மொக்கையாக தான் கொண்டு போனாங்க. ஏன்னா இவ்வளோ டியூரேஷன்ஸ் கிட்டத்தட்ட 9 எபிசோடு கொடுத்துருக்காங்க. 9 எபிசோடெலாம் ஒர்த்தே இல்லைங்க. ஒரு 4 எபிசோடு 5 எபிசோட்லேயே சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் கதைக்கிழமை இருக்குது. பட் லென்த்தியாக வந்து பார்த்தா வெப் சீரிஸ்னால் லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வெப் சீரிஸ்னால் பார்க்குற அளவுக்கு அந்தளவுக்கு த்ரில்லிங்காக கொண்டு போயிட்டோம். எதுவுமே இதில் இல்லை. கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அதான் உங்களுக்கு நல்லது. பார்க்குற விருப்பம் இருக்கவங்க தாராளமாக வந்து பாருங்கள். முழுக்க இந்த வாக் கேர்ள் 6 கேர்ள்ஸ் இருக்காங்க. அந்த 6 கேர்ள்ஸை காம்பினேஷன் பண்ணி இந்த டான்ஸை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் அதன் மூலமாக ரெவென்யூ வந்து பார்க்குறாங்க. இதாங்க உங்களுக்கான மொத்த இந்த வெப் சீரிஸோட திரைவிமர்சனம். இந்த படம் பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல மூவி அப்படி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.